Babylon in the New Testament is a picture of corrupt, counterfeit Christianity. கெட்டுப்போன போலியான கிறிஸ்தவத்துக்கு அடையாளமாகத்தான் பாபிலோன் என்று இருக்கிறது. They can do miracles in Babylon. பாபிலோனிலே அற்புதங்களை செய்வார்கள். But what they don't have in Babylon is holiness. பாபிலோனிலே பரிசுத்தம் என்பது இல்லை. Babylon is a place of commerce and merchandise. வியாபாரமும் தொழிலும் நிறைந்த இடம்தான் இடத்தை குறிக்கிறது பாபிலோன். You see that in the book of Revelation. அதை நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கலாம். In Revelation chapter 17, we read of Babylon like a woman riding on a beast, which is a political power. அரசியல் அதிகாரத்திற்கும் ஆளுகைக்கும் அடையாளமாக அங்கே பாபிலோன் ஒரு ஸ்திரீயாக சித்தரிக்கப்பட்டு ஒரு மிருகத்தின் மேலே ஏறி உட்கார்ந்திருக்கிறதை வாசிக்கிறோம். It speaks of Christians who are getting involved with political government and earthly things like that. அரசியலிலே உள்ள ஆளுகையோடு கூட கைகோர்த்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களையும் இதே போல காரியங்களிலே தங்களை நுழைத்துக் கொள்கிற கிறிஸ்தவர்களையும் அது சித்தரிக்கிறது. Right from the 3rd century, the church began to towards the end of the 3rd century, early 4th century, the church began to join hands with the Roman government. 3ஆம் நூற்றாண்டின் கடைசியிலேயும் 4ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலேயும் சபையானது ரோம அரசாங்கத்தோடு கூட கைகோர்த்து கொண்டது. For the first 3 centuries, the church stayed away from politics and it was persecuted and it was powerful. முதல் 3 நூற்றாண்டுகளிலே சபையானது அரசியலை விட்டு தூர விலகி நின்றது. அப்பொழுது அது துன்புறுத்தப்பட்டது. ஆனாலும் அந்த சபை வல்லமை வாய்ந்த சபையாக இருந்தது. Then the devil changed his tactics, and in the 4th century the church joined up with the political power and it became corrupt. பிறகு சாத்தான் தன்னுடைய உத்தியை மாற்றிக்கொண்டு 4ஆம் நூற்றாண்டிலே சபையானது அரசியலோடு கூட சேர்ந்து கைகோர்த்துக் கொள்ளும்படியாய் செய்து விட்டான். சபையானது கெட்டு போய் விட்டது. And today we find in many so-called Christian countries the church and the government go hand in hand, and the king or queen of the country is the head of the church. இன்றைக்கும் கிறிஸ்தவ நாடுகள் என்று அழைக்கப்படக்கூடிய நாடுகளிலே அந்த அரசியல் ராஜாவோ ராணியோ தான் அந்த சபைக்கும் தலையாக இருக்கிறார்கள். சபையும் அரசும் ஒன்றாக கலந்து விட்டது. We see in Revelation 17 how political forces use the church for their own benefit. அரசியல் வட்டாரங்கள் தங்களுடைய ஆதாயத்திற்காக சபையை பயன்படுத்துகிறதையும் 17ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கிறோம். That is the corrupt Babylonian church. இதுதான் கெட்டுப்போன பாபிலோனிய சபை. Even if many of them say they are evangelical and believers. நாங்கள் இவாஞ்சலிக்கல் விசுவாசிகள் என்று தங்களை அழைத்துக் கொண்டாலும் கூட அது கெட்டுப்போன சபையாக காணப்படுகிறது. And in Revelation chapter 18 it shows how the church is mingled with merchants of the world. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே பூமியிலே எப்படி சபையானது வியாபாரிகளோடு கூட தொழிலதிபர்களோடு கூட ஒன்றரை கலந்து விட்டது என்பதை வாசிக்கிறோம். And that is a picture of the church getting involved with money making and being involved with merchandise. தொழிலேயும் அல்லது வியாபாரத்திலேயும் பணம் சம்பாதிப்பதிலேயும் முழுமையாய் ஈடுபட்டிருக்கக்கூடிய சபையினுடைய நிலையை அது காண்பிக்கிறது. Wherever you mix God and money, you have Babylon. எப்பொழுதெல்லாம் தேவனையும் பணத்தையும் கலக்குறோமோ அங்கேயெல்லாம் ஒரு பாபிலோன் உண்டாகிறது. In the time of Elijah, the choice was between Jehovah and Baal. யெகோவாவாகிய தேவனா அல்லது பாகாலா என்கிறதான ஒரு தெரிந்து கொள்ளுதலை எலியாவின் நாட்களிலே அவர்கள் செய்ய வேண்டியிருந்தது. In the last days, the choice is between the Holy Spirit's power and money power. ஆனால் இந்த கடைசி காலங்களிலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையா பணத்தின் வல்லமையா இந்த இரண்டுக்கும் இடையிலே நாம் தேர்வை செய்ய வேண்டும். And if you turn to Revelation chapter 18, வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் you read how verse 15 the merchants have become rich through this false church. இந்த பொய்யான சபையின் மூலமாக வர்த்தகம் பண்ணினவர்கள் அவர்கள் ஐஸ்வரியமாய் அடைந்தார்கள். And there's a big description of how the Babylon, the false church, is mingled with business and money. இங்கே பணத்தோடு கூட அல்லது தொழிலோடு கூட வர்த்தகத்தோடு கூட எப்படி சபையானது கலந்து விட்டது என்பதை இங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. And in verse 22 of Revelation 18 it வெளிப்படுத்தின விசேஷம் 18:22 speaks of musicians and flute players and trumpeters and
harpists and so many of them in Babylon also. பாபிலோனில் இன்னொரு கூட்டத்தாரும் உண்டு, சுரமண்டலக்காரர்கள், கீதவாத்தியக்காரர்கள், நாகசுரக்காரர்கள், எக்காலக்காரர்கள் என்று. In today's Babylonian church, which is most of Christianity today, இன்றைக்கு இருக்கக்கூடிய பாபிலோனிய சபை, அதிகபட்சமான சபைகள் அதைத்தான் சார்ந்திருக்கிறது. money power has replaced the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்கு மாற்றாக பணத்தினுடைய வல்லமையானது வந்துவிட்டது. And like we read in Revelation 18:22, music power has replaced the power of the Holy Spirit. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறது போல இசையினுடைய வல்லமை தாக்கம் பரிசுத்த ஆவியானவருக்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது. And so we see here in chapter 17 and 18 of Revelation, வெளிப்படுத்தின விசேஷம் 17 18 அதிகாரங்களில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், three powers that the church gets involved with in order to think that it will do God's work. தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு மூன்று வல்லமைகளோடு கூட நாம் நம்மை தொடர்புபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று இன்றைய சபை நினைக்கிறது. And all those powers are powers of the world. அந்த வல்லமைகள் எல்லாமே உலகத்தை சார்ந்த வல்லமைகள். One is political power, ஒன்று அரசியல் அதிகாரம், and the other is money power, பணத்தினுடைய வலிமை, and the third is music power. மூன்றாவது இசையினுடைய தாக்கம் அல்லது வல்லமை. Jesus never got involved with any of these things. இயேசு ஒரு காலம் இந்த மூன்று வல்லமைகளோடு கூட தன்னை இசைத்துக் கொள்ளவே இல்லை. He was never involved with politics. ஒரு காலம் அவர் அரசியலோடு கூட சேரவில்லை. He said, my kingdom is not of this world in John 18:36. யோவான் 18:36 என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல என்று இயேசு பறைசாட்டினார். But through the years, foolish believers and Christian leaders have thought that if we get contact with the rulers in the government, we can influence the country towards Christ. ஆனால் இன்றைய கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அரசியலோடு கூட நமக்கு ஒரு செல்வாக்கு கிடைத்து விட்டால் அதன் மூலமாக கிறிஸ்தவத்திற்கு நேராக மக்களை நடத்தலாம் என்று புத்தீனமாய் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். Jesus and Paul never thought like that. இயேசுவும் பவுலும் இவ்வாறாக எண்ணவில்லை. And the wonderful believers in China today don't think like that either. இன்றைக்கு இருக்கக்கூடிய சீனா தேசத்தில் உள்ள அற்புதமான விசுவாசிகளும் அப்படி எண்ணுவதில்லை. It's people who have been influenced by the spirit of Babylonian Christianity who think they can use political power to promote the church. அரசியல் அதிகாரத்தையும் வல்லமையையும் சபையினுடைய முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தலாம் என்று சொல்லி பாபிலோனிய ஆவியினாலே செல்வாக்கடைந்த கிறிஸ்தவர்கள் தான் இப்படி எண்ணுகிறார்கள். And it's when people boast of their connection to the king or the president, இந்த ராஜாவை எனக்கு தெரியும் அல்லது இந்த ஜனாதிபதி எனக்கு தெரியும், அவரோடு கூட எனக்கு தொடர்பு உண்டு என்று சொல்லி அதிலே மேன்மை பாராட்டி மார்தட்டி கொள்கிறார்கள். and they meet with them and talk with them. அவர்களை போய் சந்தித்து அவர்களோடு பேசுகிறார்கள். This is like Jesus trying to boast that I go and visit with Pilate or Herod. எனக்கு பிலாத்துவை தெரியும் அல்லது ஏரோதுவை தெரியும், அவரோடு கூட நான் பேச போகிறேன் என்று இயேசு பெருமை பாராட்டுவதை போல. That is another Jesus. அது வேறு ஒரு இயேசு. It's not the Jesus of the Bible. அது வேதத்திலே சொல்லப்பட்ட இயேசு அல்ல. The same way with money. அதே விதமாகத்தான் பணம். Today most of Christian work gives people the impression the most important requirement is money. ஊழியத்திற்கு மிக அதிகமான தேவை என்னவென்றால் பணம் தான் என்கிறதான ஒரு கருத்தினை இன்றைய கிறிஸ்தவ மக்களுக்கு கொடுத்து விட்டது. The apostles never spoke about money for God's work. தேவனுடைய ஊழியத்திற்கு பணம் தேவை என்பதை குறித்து அப்போஸ்தலர்கள் பேசவில்லை. You read the entire New Testament. முழு புதிய ஏற்பாட்டையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். Jesus and the apostles only spoke about money in relation to giving money to poor people. இயேசுவும் அப்போஸ்தலரும் பணம் என்று பேசும்பொழுது ஏழைகளுக்கு தரித்திரர்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்திலே மட்டுமே பணத்தை குறித்து பேசினார்கள். Even where Paul tells the Corinthians to take a collection, it's not for him, it's not for his ministry, it's for the poor people in Jerusalem. கொரிந்து சபையிலே கூட பணத்தை சேகரிங்கள் என்று சொன்ன பொழுது அது தனக்காகவோ தன்னுடைய ஊழியத்திற்காகவோ கேட்கவில்லை, அது தரித்திர நிலையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்காக தான் அதை சேர்க்க சொன்னார். Today money loving pastors and preachers take those chapters and ask people to give money to them. இன்றைக்கு பணத்தை நேசிக்கக்கூடிய போதகர்களும் கிறிஸ்தவ தலைவர்களும் இந்த அதிகாரத்தை வைத்து மக்களிடத்திலே சொல்லி பணத்தை சேகரிக்கிறார்கள். This is Babylon. இதுதான் பாபிலோன்.